தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மேலே ஒரு எதிர்மறையான கருத்து இருக்குது. இந்த நிறுவனங்களை பற்றி விமர்சித்து பேசுகிற நடிகர்கள் அல்லது இயக்குநர்கள் அதுக்கான சரியான காரணத்தை இதுவரை சொன்னதில்லை. ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளர்கிட்ட படம் பண்ண தயாராக இருக்கிற நட்சத்திர நடிகர்கள் இந்த நிறுவனங்களை தவிர்க்கிறாங்க. இதுக்குள்ள பல உள்குத்துகள் இருக்கிறதா சினிமா வட்டாரத்தில் சொல்லப்படுது. இந்த நிறுவனங்கள் பொதுவாக பண போக்குவரத்துக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட சரியான கணக்கு காட்டியாகணும். இதனால் சம்பள விஷயத்தில் குளறுபடி பண்ண முடியாது. ஆனால் இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்களாக இருந்தால் நட்சத்திரங்கள் தங்கள் சம்பளத்தை தேவையான அளவு வெள்ளையாகவும் தேவையானதை கருப்பாகவும் வாங்கிக்கிட வாய்ப்பு இருக்குது. இந்த வசதி இங்கே இல்லாததுனால தான் இந்த நிறுவனங்களை முன்னணி நடிகர்கள் தவிர்க்கிறாங்க. ஒழுங்காக ஓட்டு போடுங்க, தவறாமல் இன்கம் டேக்ஸ் கட்டுங்கன்னு படத்துலையும் படத்துக்கு வெளியிலையும் நமக்கு அறிவுரை சொல்கிற இவங்களே இப்படி இருக்கிறது வேடிக்கையாக தான் இருக்குது. முன்னணி இயக்குநர்களும் இந்த நிறுவனங்களில் படம் பண்ண முன் வர்றதில்லை. ஏன்னா இங்கே முதல்ல சொன்ன கதையோ லொக்கேஷனையோ மாற்ற முடியாது. அதே நேரத்தில் தனிப்பட்ட தயாரிப்பாளர்களாக இருந்தால் தங்கள் இஷ்டப்படி கதை லொக்கேஷன் ரெண்டையுமே மாற்றிக்கிடலாம். இந்த விஷயத்தில் முன்னணி நடிகர்களும் தங்கள் மூக்க நுழைக்க முடியாது. இதுபோக பொதுவாக சில முன்னணி நடிகர்கள் படத்தை நடித்து கொடுக்குறதோட சரி, படத்தை ப்ரமோட் பண்ண ரிலீஸ் டயத்தில் பேட்டியோ விளம்பரங்களோ கொடுக்க ஒத்துழைக்கிறதில்ல. சிலர் ஆடியோ ரிலீஸுக்கு கூட வர்றதில்லை. இது மாதிரி தங்களோட ஸ்டார் வேல்யூவை காட்டுறதுக்கெல்லாம் இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்கள் சம்மதிக்கலாம். ஆனால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் சம்மதிக்கிறது இல்லை. இது ஒரு சின்ன காரணம் தான். முன்னாடி சொன்ன சம்பள விவகாரமும் சுதந்திரங்கிற பேரில் இவங்க எடுத்துக்கிற அதிகபட்ச முன்னுரிமையும் தான் நட்சத்திர நடிகர்களும் முன்னணி இயக்குநர்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களை தவிர்க்கிறதுக்கு காரணங்கள். தெளிவான முன் தீர்மானிப்பு, குறிப்பிட்ட தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்னு கார்ப்பரேட் கம்பெனிகள் கட்டுக்கோப்பாக இயங்குது. ஆனால் தனிப்பட்ட தயாரிப்பாளராக இருந்தால் அவருக்கு ஏற்படுற பண பிரச்சனைகள் மற்றும் வேறு சில காரணங்களால் படத்தோட ரிலீஸ் சரியாக சொன்னபடி நடக்கிறதில்ல. இதனால் கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்க்கிற முன்னணி நடிகர்களும் இயக்குநர்களும் கூட தங்களோட கேரியர் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க.